சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரண மாற்றமல்ல. உங்கள் மனதை ஆழமாக தொடும் ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகப் போகிறது. இந்த பிரிவை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் முயற்சி செய்தாலும், பேசினாலும், அழுதாலும், கோபப்பட்டாலும் இந்த மாற்றம் நடக்கவே செய்யும். ஏனென்றால் இது ஒரு மனிதர் எடுத்த முடிவு மட்டுமல்ல, இது காலம் எடுத்த முடிவு. சிம்மம் என்றால் சிங்கம். தைரியம், தன்னம்பிக்கை, பெருமை, கண்ணியம் இவை உங்கள் இயல்பு. நீங்கள் யாரையும் எளிதில் உங்கள் உள்ளத்தில் அனுமதிப்பதில்லை. ஆனால் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் முழு இதயத்துடன் நேசிப்பீர்கள். உங்கள் அன்பு சாதாரணம் இல்லை. அது பாதுகாப்பும், ஆதரவும், ஆழமும் கொண்டது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதும் அதிகம். மதிப்பு, கவனம், நம்பிக்கை இவை இல்லாமல் நீங்கள் நீண்ட நாட்கள் உறவில் இருக்க முடியாது. இப்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகப் போகும் அந்த உறவு, அது திடீரென்று உடைந்தது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது மெதுவாக தள்ளி சென்றது. பேசும் விதம் மாறியது, பார்வை மாறியது, முன்பு இருந்த அக்கறை குறைந்தது. நீங்கள் உணர்ந்தீர்கள், ஆனால் நம்ப விரும்பவில்லை. இது சரியாகிவிடும் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொண்டீர்கள். அந்த மனிதர் யார்? அவர் ஒரு காதல் உறவாக இருக்கலாம். நீண்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒருவர், உங்கள் கனவுகளை அறிந்தவர், உங்கள் பலவீனங்களையும் தெரிந்தவர், உங்கள் வெற்றிக்கு கைத்தட்டியவர். ஆனால் கடந்த சில மாதங்களாக அவர் மனதில் ஒரு குழப்பம். அவர் பேசாமல் பல விஷயங்களை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டார். உங்களிடம் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டார். உங்களை காயப்படுத்தக் கூடாது என்று நினைத்தார். ஆனால் அதே அமைதிதான் இப்போது இந்த பிரிவுக்கு காரணமாகிறது. அல்லது அது ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கலாம். எல்லா விஷயங்களையும் பகிர்ந்த ஒருவர், உங்கள் வெற்றியிலும் தோல்வியிலும் இருந்தவர். ஆனால் ஏதோ ஒரு பொறாமை, ஒரு புரிதல் தவறு, ஒரு சொல்லாத வலி அந்த உறவை மெதுவாக தள்ளி வைத்திருக்கிறது. நீங்கள் கவனித்திருக்கலாம், அவர் முன்பு போல அழைக்கவில்லை. பேசும்போது மனம் முழுவதும் இல்லை. உங்கள் சந்தோஷம் அவருக்கு சற்று தொலைவில் இருந்து பார்க்கும் உணர்வாக மாறியுள்ளது. சிலருக்கு இது குடும்ப உறவாக இருக்கலாம், இரத்த உறவு. ஆனால் மனதில் தொலைவு. ஒரே வீட்டில் இருந்தும் இதயம் பிரிந்தது. மரியாதை இருந்தாலும் நெருக்கமில்லை, வார்த்தைகள் இருந்தாலும் உணர்வு இல்லை. இந்த இடைவெளி இப்போது நிரந்தரமாக மாறப்போகிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரிவு தண்டனை அல்ல, இது ஒரு விழிப்பு. உங்கள் மதிப்பை உணர வைக்கும் ஒரு திருப்பம். நீங்கள் எப்போதும் பலமாக இருப்பவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் மிகவும் மென்மையானவர்கள். நீங்கள் நேசித்தால் முழுமையாக நேசிப்பீர்கள். அதனால்தான் இப்போது இந்த வலி ஆழமாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், நான் என்ன தவறு செய்தேன்? உண்மையில் சில நேரங்களில் தவறு யாருடையதும் அல்ல. வளர்ச்சி ஒரே வேகத்தில் நடக்காது. ஒருவர் முன்னேறும் போது மற்றவர் அதே இடத்தில் நிற்கலாம். வாழ்க்கை நோக்கம் மாறலாம், கனவுகள் மாறலாம், முன்னுரிமைகள் மாறலாம். அந்த மாற்றம் தான் இப்போது இந்த பிரிவை உருவாக்குகிறது. இந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக வந்தவர். அவர் உங்களுக்கு அன்பு என்ன, நம்பிக்கை என்ன, பொறுமை என்ன என்று கற்றுக் கொடுத்தார். அதே நேரத்தில் உங்கள் எல்லைகளையும் காட்டினார். நீங்கள் எவ்வளவு தாங்க முடியும்? எப்போது விட வேண்டும்? எப்போது உங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பதில் இப்போது கிடைக்கிறது. கடந்த சில நாட்களாக நீங்கள் ஒருவிதமான அமைதியற்ற உணர்வு அனுபவித்திருக்கலாம். காரணம் தெரியாமல் மனதில் ஒரு கனத்த உணர்வு. இரவில் தூக்கம் சரியாக இல்லாமல் போனிருக்கலாம். பழைய நினைவுகள் திடீரென்று வந்து கண்ணீர் வர வைத்திருக்கலாம். இது சாதாரணம் அல்ல. உங்கள் உள்ளுணர்வு இந்த மாற்றத்தை முன்பே உணர்ந்து விட்டது. நீங்கள் முயற்சி செய்ய விரும்புவீர்கள். ஒரு முறை பேசலாம், சரி செய்து கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் இந்த முறை விஷயம் வேறு. அந்த மனிதரின் மனம் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துவிட்டது. அது கோபத்தில் எடுத்த முடிவு அல்ல, அது நீண்ட நாட்கள் சிந்தித்த முடிவு. அதனால்தான் இதை யாராலும் தடுக்க முடியாது. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு சிங்கம். காயம் பட்டாலும் மீண்டும் எழும் சக்தி உங்களுக்கு உள்ளது. ஆனால் இந்த முறை எழுவதற்கு முன் ஒரு உண்மை பார்க்க வேண்டும். எல்லா உறவுகளும் என்றென்றும் நீடிக்காது. சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் மட்டும், முழு புத்தகம் அல்ல. இந்த பிரிவு உங்கள் அகங்காரத்தை சோதிக்கும். என்னை விட்டு போகிறாரா என்ற கேள்வி உங்களை உள்ளுக்குள் எரிய வைக்கும். ஆனால் இது உங்கள் பெருமையை உடைக்க அல்ல, அதை சுத்திகரிக்க. உண்மையான உறவு யார்? உங்கள் அருகில் நிற்கும் மனிதர் யார்? நிழல் போல வந்தவர் யார்? இவை தெளிவாகும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த மனிதர் உங்களை வெறுத்து விலகவில்லை. அவர் தன் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளார். அது உங்களுடன் சேர்ந்து செல்ல முடியாத பாதை. அதனால்தான் இப்போது வழிகள் பிரிகின்றன. நீங்கள் பிடித்து நிறுத்தினால் அது இருவருக்கும் வலியை அதிகரிக்கும். சில நேரங்களில் விடுவதுதான் அன்பின் உயர்ந்த வடிவம். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் வலி அது பலமாக மாறும்.
இந்த பிரிவு உங்கள் மனதை உடைக்காது. அது உங்களை உள்ளிருந்து மாற்றும். நீங்கள் இனிமேல் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள். ஆனால் நம்பும்போது தெளிவாக நம்புவீர்கள். நீங்கள் அன்பு கொடுக்கும் முன் உங்கள் மதிப்பை உணர வைப்பீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த உறவு விலகுவது உங்கள் தோல்வி அல்ல. அது உங்கள் வாழ்க்கையின் திசை மாறும் தருணம். சில கதவுகள் மூடப்பட வேண்டும், புதிய வெளிச்சம் உள்ளே வர. அந்த கதவு இப்போது மெதுவாக மூடப்படுகிறது. இந்த உண்மையை ஏற்க உங்கள் மனம் தயாராகி கொண்டிருக்கிறது. கண்ணீர் வரும், கோபம் வரும், கேள்விகள் வரும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்து, இந்த பிரிவு நடந்தது நல்லதற்காகத்தான் என்று சொல்வீர்கள். இப்போது அந்த தருணத்தின் நிழலில் நீங்கள் நிற்கிறீர்கள். இதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் இது விதியின் திட்டம். உங்கள் அடுத்த வடிவத்தை உருவாக்கும் ஒரு அவசியமான பிரிவு. சிம்மம் ராசிக்காரர்களே, அமைதியாக இருங்கள். உங்கள் உள்ளம் பேசுவதை கேளுங்கள். உண்மை வெளிப்படுகிறது. ஒரு உறவு விலகுகிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கை முடிவடையவில்லை. அது ஒரு புதிய வடிவம் எடுக்க தயாராகிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு வெளியில் நடந்த ஒரு சம்பவம் போல தோன்றினாலும் அதன் வேர்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தே ஆரம்பித்தது. நீண்ட நாட்களாக நீங்கள் கவனிக்காமல் விட்ட சில உணர்வுகள் இப்போது மேற்பரப்புக்கு வந்திருக்கின்றன. நீங்கள் அந்த மனிதரை பிடித்து வைத்திருக்க முயற்சி செய்தது அன்புக்காக மட்டுமல்ல, தனிமையை பயந்து கூட இருக்கலாம். உங்கள் அருகில் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சில நேரங்களில் உண்மையை மறைக்கிறது. உங்கள் மனதில் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். அவர் உண்மையிலேயே என்னை புரிந்து கொண்டாரா? ஆரம்பத்தில் இருந்த அந்த தீவிரம், அந்த பார்வை, அந்த அக்கறை இப்போது மாறிவிட்டது. நீங்கள் பேசும்போது அவர் கேட்கிறார், ஆனால் உணரவில்லை. நீங்கள் சிரிக்கும் போது அவர் சிரிக்கிறார், ஆனால் அந்த சிரிப்பில் இதயமில்லை. இந்த சிறிய மாற்றங்கள் தான் பெரிய பிரிவின் அறிகுறிகள். சில நேரங்களில் அவர் உங்களை குறை கூறியிருக்கலாம், நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று. ஆனால் உண்மையில் நீங்கள் கேட்டது அன்பு மட்டுமே. நீங்கள் கேட்டது மதிப்பு மட்டுமே. சிம்மம் ராசிக்காரர்களாக நீங்கள் எப்போதும் உங்கள் அருகில் இருப்பவரை உயர்த்தி பேசுவீர்கள். அவர்களின் வெற்றியை உங்கள் வெற்றியாக கொண்டாடுவீர்கள். ஆனால் அதே அளவில் திரும்பி கிடைக்காத போது உங்கள் மனம் மெதுவாக உடைய ஆரம்பித்தது. இந்த உறவில் சமநிலை இல்லாமல் போனது. ஒருவர் அதிகம் கொடுத்தார், மற்றவர் மெதுவாக விலகினார். நீங்கள் அதை உணர்ந்தீர்கள். ஆனால் நாளை சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் அமைதியாக இருந்தீர்கள். உங்கள் அமைதியை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அவர் அதை பலவீனமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் அது உங்கள் ஆழமான பொறுமை. இந்த பிரிவு திடீர் சண்டையால் வராது. அது ஒரு நாள் போதும் என்று உள்ளுக்குள் சொல்லப்படும் ஒரு முடிவு. அந்த முடிவு அவரின் உள்ளத்தில் ஏற்கனவே உருவாகிவிட்டது. அவர் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் தூரம் வைத்துக் கொண்டார். நீங்கள் அருகே சென்றால் அவர் மரியாதையாக பேசுவார், ஆனால் இதயத்தை திறக்க மாட்டார். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். கடந்த சில வாரங்களில் நீங்கள் உங்களை மாற்ற முயற்சி செய்தீர்களா? அவர் விரும்பும் மாதிரி பேச முயன்றீர்களா? அவர் விரும்பும் மாதிரி நடந்து கொள்ள முயன்றீர்களா? உங்கள் இயல்பை குறைத்து அவரை காக்க நினைத்தீர்களா? அதுதான் உங்கள் உள்ளத்தை சோர்வடைய வைத்தது. ஒரு உண்மையான உறவில் நீங்கள் உங்களை இழக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இந்த உறவில் நீங்கள் மெதுவாக உங்களை மறந்துவிட்டீர்கள். உங்கள் பெருமை, உங்கள் கனவு, உங்கள் சுயமரியாதை இவையெல்லாம் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இப்போது இந்த பிரிவு அந்த சமநிலையை மீண்டும் திருத்துகிறது. அந்த மனிதர் ஏன் விலகுகிறார் என்றால், அவர் உங்கள் ஆழத்தை சமாளிக்க முடியவில்லை. சிம்மம் ராசிக்காரர்களின் அன்பு தீ போல, அது வெப்பம் தரும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவர் எரிவதாக உணரலாம். உங்கள் நேர்மை சில நேரங்களில் அவருக்கு அழுத்தமாக இருந்திருக்கலாம். உங்கள் எதிர்பார்ப்பு அவருக்கு பொறுப்பாக இருந்திருக்கலாம். அவர் அதை தாங்க முடியாமல் மெதுவாக விலகுகிறார். இது உங்கள் குறை அல்ல, இது அவரின் தயார் நிலை பற்றிய உண்மை. எல்லோரும் ஒரு சிங்கத்தின் அருகில் நிற்கும் தைரியம் பெற முடியாது. உங்கள் பலம் சிலருக்கு பயமாக இருக்கும். உங்கள் வெற்றி சிலருக்கு குறையாக தோன்றும். உங்கள் தன்னம்பிக்கை சிலருக்கு தூரமாக உணரப்படும். இந்த பிரிவுக்கு பிறகு நீங்கள் ஒரு கட்டத்தில் கோபப்படுவீர்கள். நான் இவ்வளவு செய்தேன், ஆனாலும் ஏன் என்று. அந்த கேள்வி உங்கள் மனதை சுடும். ஆனால் பதில் மிகவும் எளிது. நீங்கள் செய்தது உங்கள் இயல்பு. அவர் சென்றது அவரது இயல்பு. இருவரும் தவறு செய்யவில்லை. பாதைகள் மட்டும் வேறுபட்டன. சிலர் இந்த பிரிவை பார்த்து பேசுவார்கள், அப்படி நல்ல ஜோடி என்று. வெளியிலிருந்து பார்க்கும் கண்களுக்கெல்லாம் சரியாகத்தான் தோன்றும். ஆனால் உள்ளே இருந்த உங்களுக்கே உண்மை தெரியும். நீங்கள் எத்தனை முறை தனியாக அழுதீர்கள், எத்தனை முறை பேசாமல் வலியை விழுங்கினீர்கள். அந்த அமைதியான கண்ணீருக்கு சாட்சி நீங்கள் மட்டும்தான். சிம்மம் ராசிக்காரர்களே, இப்போது ஒரு மாற்றம் ஆரம்பமாகிறது. நீங்கள் மெதுவாக உணர்வீர்கள். அவர் இல்லாமல் கூட நீங்கள் நிம்மதியாக சுவாசிக்கிறீர்கள். முதலில் அது வலியாக இருக்கும்,
ஆனால் அதே வழி பின்னர் ஒரு வெளிச்சமாக மாறும். நீங்கள் உங்கள் பழைய சக்தியை மீண்டும் தேட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்து கேட்பீர்கள், நான் யாருக்காக இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன்? அந்த கேள்வி உங்கள் விழிப்புணர்வை தூண்டும். நீங்கள் மீண்டும் உங்கள் கனவுகளை நினைவுபடுத்திக் கொள்வீர்கள். உங்கள் இலக்குகளை சீர் செய்வீர்கள். உங்கள் வாழ்வை முன்னேற்றும் முடிவுகளை எடுப்பீர்கள். அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது வீணாக இல்லை. அவர் உங்கள் இதயத்தை திறக்க வைத்தார். அதே நேரத்தில் உங்கள் எல்லைகளை காட்டினார். இனிமேல் யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும், யாரை தொலைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். இந்த பிரிவு உங்களை பலவீனமாக காட்டாது. அது உங்களை அமைதியாக பலமாக மாற்றும். நீங்கள் இனி அன்பு கேட்க மாட்டீர்கள். அன்பு தரப்பட வேண்டியது என்று புரிந்து கொள்வீர்கள். மதிப்பு கேட்க மாட்டீர்கள். அது இயல்பாக வரவேண்டும் என்று நினைப்பீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த உறவு விலகுவது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு வடிகட்டி. உண்மையானவர்கள் மட்டும் உங்கள் அருகில் இருக்க ஒரு சோதனை. இப்போது யார் உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். யார் உங்கள் வழியில் கூட உங்களை விடாமல் இருக்கிறார்கள் என்பதை உணருங்கள். இந்த பிரிவு தடுக்க முடியாதது, ஏனெனில் அது உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான கட்டாயமான படி. சில சமயம் வாழ்க்கை நம்மிடம் இருந்து எதையாவது எடுத்துக்கொள்கிறது, ஆனால் அது எப்போதும் எதையோ பெரியதற்கு இடம் உருவாக்குகிறது. இப்போது நீங்கள் அந்த இடைவெளியை உணர்கிறீர்கள், அந்த அமைதியை உணர்கிறீர்கள், அந்த வெற்றிடத்தை உணர்கிறீர்கள். ஆனால் அந்த வெற்றிடமே விரைவில் உங்கள் புதிய சக்திக்கு இடமாக மாறும். சிம்மம் ராசிக்காரர்களே, மனதை தயார்படுத்துங்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு உறவு விலகுகிறது, ஆனால் உங்கள் மதிப்பு, உங்கள் ஒளி, உங்கள் சக்தி இவை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் மீண்டும் எழுவீர்கள், அமைதியாக, உறுதியாக, மேலும் தெளிவாக. சிம்மம் ராசிக்காரர்களே, ஒரு உறவு விலகும் முன் பிரிவு வார்த்தைகளில் ஆரம்பிக்காது, அது உணர்வுகளில் ஆரம்பிக்கும். நீங்கள் அதை மிக நுணுக்கமாக உணர்ந்திருக்கிறீர்கள். முன்பு உங்களை தேடிய அந்த மனம் இப்போது காரணம் சொல்லி விலகுகிறது. முன்பு சிறிய விஷயங்களுக்கும் அழைத்தவர் இப்போது முக்கியமான விஷயங்களுக்கும் மனமாக இருக்கிறார். இந்த மானமே வரப்போகும் பிரிவின் உண்மையான சத்தம். நீங்கள் பல முறை உங்களையே கேள்வி கேட்டிருக்கலாம், நான் அதிகமாக அன்பு கொடுத்து விட்டேனா? சிம்மம் ராசிக்காரர்களின் இயல்பு அதுதான். நீங்கள் பாதி மனதுடன் நேசிக்க மாட்டீர்கள், முழுமையாகவே கொடுப்பீர்கள். உங்கள் நேரம், உங்கள் கவனம், உங்கள் பாதுகாப்பு எல்லாம் ஒரே மனிதருக்காக செலுத்துவீர்கள். ஆனால் அதே அளவில் திரும்பி வரவில்லை என்றால் உங்கள் உள்ளம் வெறுமையாகி போகும். இந்த உறவில் நீங்கள் கடைசி வரை பிடித்து நிற்க முயற்சி செய்தீர்கள். சண்டை வந்த போதும், மனவேதனை வந்த போதும் இது சரியாகும் என்ற நம்பிக்கையில் இருந்தீர்கள். ஏனெனில் நீங்கள் எளிதில் யாரையும் விடமாட்டீர்கள். ஒருவரை உங்கள் உலகத்தில் அனுமதித்த பிறகு அவரை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு என்று நினைப்பீர்கள். ஆனால் ஒரு உண்மை, ஒரே ஒருவர் மட்டுமே காப்பாற்ற முயன்றால் அந்த உறவு நீண்ட நாட்கள் நிலைக்காது. அந்த மனிதர் உங்களை விட்டு விலகுவதற்கு முன் அவரின் மனதில் ஒரு அமைதியான முடிவு ஏற்பட்டது. அவர் பேசாமல் இருந்த நாட்கள் உங்களுக்கு வலியாக இருந்தது. ஆனால் அவர் அந்த மனத்தில் தன் முடிவை உறுதிப்படுத்திக் கொண்டார். நீங்கள் அவரை புரிந்து கொள்ள முயன்றீர்கள், ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்த தயங்கினார். அந்த இடைவெளி நாளுக்கு நாள் பெரிதாகியது. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் மதிப்பு யாரோ ஒருவரின் இருப்பால் அளவிடப்படாது. ஆனால் இந்த உறவில் நீங்கள் உங்களையே மறந்துவிட்டீர்கள். அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் குரலை அடக்கி வைத்தீர்கள். உங்கள் விருப்பங்களை ஒதுக்கி வைத்தீர்கள். உங்கள் கனவுகளை தள்ளி வைத்தீர்கள். இப்போது அந்த ஒதுக்கப்பட்ட உணர்வுகள் எல்லாம் மீண்டும் மேலெழுகிறது. இந்த பிரிவு உங்கள் இதயத்தை சோதிக்கும். இன்னும் ஒரு வாய்ப்பு கேட்கலாமா என்ற எண்ணம் உங்களை துரத்தும். ஆனால் உண்மையில் ஒரு உறவு இருவரின் மனதிலும் ஒரே நேரத்தில் வாழ வேண்டும். ஒருவரின் மனம் வெளியேறிய பிறகு அதை பிடித்து நிறுத்துவது சாத்தியமல்ல, அது வலியை நீட்டிக்கும் மட்டும். சிலருக்கு இந்த பிரிவு மிகவும் அமைதியாக நடக்கும். பெரிய சண்டை இல்லாமல், பெரிய குற்றச்சாட்டு இல்லாமல். ஒரு நாள் பேசும் அளவு குறையும், மற்றொரு நாள் சந்திப்புகள் குறையும். பின்னர் ஒரு நாள் நாம் வேறு வழியில் போகலாம் என்ற ஒரு வாக்கியம். அந்த ஒரு வாக்கியம் உங்கள் உள்ளத்தை உடைக்கும். ஆனால் அந்த உடைதல் உங்கள் விழிப்புணர்வின் ஆரம்பம். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் பெருமை கொண்டவர்கள். ஆனால் அந்த பெருமையின் பின்னால் ஒரு குழந்தை போன்ற இதயம் இருக்கிறது. நீங்கள் வெளியில் பலமாக இருப்பீர்கள், ஆனால் உள்ளுக்குள் அன்பு வேண்டுமென்று ஏங்குவீர்கள். அந்த ஏக்கம்தான் இப்போது காயமாகி உள்ளது. ஆனால் அந்த காயம் உங்கள் பலத்தை குறைக்காது. அது உங்கள் உண்மையான தேவையை தெளிவுபடுத்தும். இந்த பிரிவுக்கு பிறகு சில நாட்கள் நீங்கள் பழைய நினைவுகளில் மூழ்கி போவீர்கள். புகைப்படங்கள், பழைய உரையாடல்கள், ஒன்றாக சென்ற இடங்கள் எல்லாம் மனதில் வரலாம். அந்த நினைவுகள் உங்களை தள்ளாட வைக்கும். ஆனால் ஒரு விஷயம் கவனியுங்கள்,
அந்த நினைவுகள் இனிமையாக இருந்தாலும் தற்போதைய உண்மை வேறு. ஒருவர் மனதில் இடமில்லாமல் போன பிறகு பழைய இனிமை மட்டும் ஒரு உறவை காப்பாற்ற முடியாது. உங்கள் உள்ளத்தில் இப்போது ஒரு மாற்றம் உருவாகிறது. நீங்கள் மெதுவாக உணர ஆரம்பிப்பீர்கள், நான் இவ்வளவு காலம் பிடித்து வைத்தது ஒரு மனிதரை அல்ல, ஒரு நினைவைத்தான். அந்த நினைவு உங்கள் மனதில் அழகாக இருந்தது, ஆனால் அவர் மனதில் அது மாறிவிட்டது. இந்த உண்மை ஏற்கும்போது தான் உங்கள் சுமை குறையும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு பாடம் சொல்ல வருகிறது. அன்பு என்பது தியாகம் மட்டுமல்ல, அது சமநிலையும், அது இருவரும் ஒரே தூரம் நடப்பதும். நீங்கள் எப்போதும் முன்னால் இழுத்து சென்றால் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். இப்போது அந்த சோர்வு உங்கள் மனதில் தெளிவாக தெரிகிறது. அந்த மனிதர் திரும்பி பார்ப்பாரா? அந்த கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் அதைவிட முக்கியமான கேள்வி, நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டுமா? இந்த பிரிவு உங்களை மதிக்காத இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறதா? இந்த வலி உங்கள் சுயமரியாதையை மீண்டும் எழுப்புகிறதா என்ற கேள்விகளை நீங்கள் உங்களுக்கே கேட்க வேண்டும். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது ஒரு அமைதியான மாற்றத்தின் நடுவில் இருக்கிறீர்கள். வெளியில் யாருக்கும் தெரியாமல் உள்ளே பெரிய மாற்றம் நடக்கிறது. உங்கள் மனம் மெதுவாக வலியை விடுகிறது. உங்கள் சிந்தனை தெளிவடைகிறது. நீங்கள் இனி யாரையும் பிடித்து நிற்க வேண்டாம் என்று உணர ஆரம்பிக்கிறீர்கள். இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கை ஒரு முடிவாக அல்ல, ஒரு வடிகட்டியாக இருக்கும். உண்மையான அன்பு யார் என்பதையும் தற்காலிக நிழல் யார் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். உங்கள் சுற்றத்தில் யார் உண்மையாக உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, சிங்கம் காயமடைந்தாலும் காட்டை விட்டு ஓடாது. அது ஓரமாக நின்று காயத்தை ஆற்றிக்கொள்ளும், பின்னர் இன்னும் வலிமையாக திரும்பி வரும். அதுபோலவே நீங்கள் இப்போது ஓரமாக நின்றிருக்கிறீர்கள். உங்கள் இதயம் காயமடைந்துள்ளது, ஆனால் அது குணமாகும், மேலும் பலமாகும். இந்த உறவு விலகுவது தடுக்க முடியாதது, ஆனால் உங்கள் எழுச்சி யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் ஒளி மறையாது, உங்கள் மதிப்பு குறையாது. நீங்கள் இப்போது அமைதியாக உள்ளுக்குள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். அந்த உருவாக்கம் முடிந்தபின் நீங்கள் மாறியவராக இருப்பீர்கள். தெளிவானவர், உறுதியானவர், உங்களை முதலில் வைக்கும் ஒருவர். சிம்மம் ராசிக்காரர்களே, ஒரு உறவு நம் வாழ்க்கையிலிருந்து விலகும்போது முதலில் நம்மால் ஏற்க முடியாத உண்மை ஒன்று முன் நிற்கும். இது உண்மையா என்று. அந்த மறுப்பு உணர்வு சில நாட்கள் உங்களை பிடித்துக் கொள்ளும். அவர் திரும்பி வருவார் என்று நீங்கள் நம்பலாம். ஒரு செய்தி வரும், ஒரு அழைப்பு வரும், ஒரு மன்னிப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் நாட்கள் நகரும் போது அந்த அமைதியே பதிலாக மாறும். அந்த அமைதியை ஏற்கும் தருணம் தான் மிகவும் கடினமானது. ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புறக்கணிப்பு தான் மிகப்பெரிய வலி. நேராக சொல்லப்படும் வார்த்தையை நீங்கள் சமாளிக்க முடியும், ஆனால் சொல்லாமல் விலகுவது உங்கள் இதயத்தை அதிகமாக காயப்படுத்தும். என்ன குறை என்ற கேள்வி உங்களை மீண்டும் மீண்டும் துரத்தும். நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள். நான் எங்கு தவறினேன்? நான் அதிகமாக அன்பு காட்டினேனா? நான் அதிகம் எதிர்பார்த்தேனா? இப்படி எண்ணங்கள் வரலாம். ஆனால் ஒரு உண்மை நினைவில் கொள்ளுங்கள், அன்பு அதிகமாக இருக்க முடியாது. அது சரியான இடத்தில் இருந்தால் அது மதிப்பாகும், தவறான இடத்தில் இருந்தால் அது சுமையாகும். இந்த உறவில் நீங்கள் ஒருபோதும் போலியாக நடிக்கவில்லை. நீங்கள் இருந்தது போலவே இருந்தீர்கள். உங்கள் நேர்மை, உங்கள் தீவிரம், உங்கள் உரிமை உணர்வு, இவையெல்லாம் உங்கள் இயல்பு. ஆனால் அந்த மனிதர் அதை முழுமையாக ஏற்க தயாராக இல்லை. அவர் ஒரு மெதுவான அன்பை தேடியிருக்கலாம். நீங்கள் கொடுத்தது தீ போல ஒரு அன்பு. அந்த வேறுபாடுதான் இப்போது தூரத்தை உருவாக்கியது. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கும். எல்லோரும் உங்கள் ஆழத்தை தாங்க முடியாது. உங்கள் கனவுகள் பெரியது, உங்கள் ஆளுமை வலிமையானது, உங்கள் நம்பிக்கை உறுதியானது. இந்த அளவுக்கு சமமான ஒருவர் மட்டுமே உங்கள் அருகில் நிலைத்து நிற்க முடியும். மற்றவர்கள் ஒரு கட்டத்தில் பயந்து விலகி விடுவார்கள். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் வலி ஒரு இழப்பின் வலி மட்டுமல்ல, அது ஒரு பழக்கத்தின் இழப்பு. அந்த மனிதருடன் பேசும் பழக்கம், அவரிடம் பகிரும் பழக்கம், தினசரி ஒரு குரல் கேட்கும் பழக்கம். அந்த பழக்கம் திடீரென்று இல்லாமல் போனதால் மனம் வெறுமையாகிறது. ஆனால் அந்த வெறுமை நிரந்தரம் அல்ல. ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்வீர்கள், அவர் இல்லாமல் உங்கள் நாள் நகர்கிறது. முதலில் அது சிரமமாக இருக்கும், பின்னர் மெதுவாக இயல்பாக மாறும். நீங்கள் உங்கள் நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒதுக்கியிருந்த விஷயங்களை மீண்டும் தொடங்குவீர்கள். உங்கள் திறமைகள் மீண்டும் வெளிப்படும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் தன்னம்பிக்கையை குலைக்க முயற்சி செய்யலாம். நான் போதுமானவனா என்ற சந்தேகம் வரலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒருவர் விலகுவது உங்கள் மதிப்பை குறைக்காது. அது அவரின் தேர்வு. உங்கள் மதிப்பு உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது. அது யாராலும் அளவிடப்பட முடியாது. இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. உடனடியாக பதிலடி கொடுக்க முயற்சி செய்ய வேண்டாம்.
சமூகத்தில் ஏதாவது காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். ஆனால் உண்மையான பலம் அமைதியில் உள்ளது. உங்கள் வளர்ச்சியே உங்கள் பதில், உங்கள் உயர்வே உங்கள் பதில். சில நேரங்களில் அந்த மனிதர் திரும்பி பார்க்கலாம், உங்கள் மாற்றத்தை கவனிக்கலாம். ஆனால் அப்போது உங்கள் மனம் மாறியிருக்கும். நீங்கள் ஒருமுறை உடைந்த இடத்துக்கு மீண்டும் திரும்ப விரும்ப மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அந்த வழியின் மூலம் உங்கள் மதிப்பை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களை தனிமைப்படுத்துவதற்காக இல்லை. அது உங்களை உங்களுடன் இணைக்க வருகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் மற்றவரின் உணர்வுகளை கவனித்தீர்கள். இப்போது உங்கள் உணர்வுகளை கேட்கும் நேரம். உங்கள் உள்ளம் என்ன விரும்புகிறது? உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் காலம் இது. ஒரு சிங்கம் தனது பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அது திரும்பி பார்க்காது. அது முன்னே செல்லும். காடு பெரியது, வாய்ப்புகள் அதிகம். அதுபோல உங்கள் வாழ்க்கையும் பெரியது. ஒரு மனிதர் விலகியதால் உங்கள் உலகம் சிறியதாக மாறாது, அது இன்னும் விரிவடையும். இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் முடிந்தது. அந்த அத்தியாயம் வலியுடன் முடிந்தாலும் அது உங்களுக்கு பலத்தை கொடுத்தது. நீங்கள் இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீர்கள். ஆனால் நம்பும்போது விழிப்புணர்வுடன் நம்புவீர்கள். நீங்கள் இனி யாருக்காகவும் உங்களை இழக்க மாட்டீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மாற்றத்தை எதிர்த்து போராட வேண்டாம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் தருணம்தான் உங்கள் சுதந்திரத்தின் தொடக்கம். ஒரு உறவு விலகுகிறது, ஆனால் அதே நேரத்தில் ஒரு புதிய உங்களின் பிறப்பு நடக்கிறது. உங்கள் கண்ணீர் வீணாகாது. உங்கள் வலி அர்த்தமில்லாதது அல்ல. அது உங்களை வடிவமைக்கிறது. அது உங்கள் இதயத்தை சுத்திகரிக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையில் உண்மையான இடத்தை பிடிக்க வேண்டியவர்களுக்கு இடம் செய்து கொடுக்கிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, அமைதியாக சுவாசியுங்கள். இந்த பிரிவு தடுக்க முடியாதது. ஆனால் இந்த பிரிவுக்கு பிறகு நீங்கள் உருவாகும் மனிதரை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் மீண்டும் ஒளிர்வீர்கள், மேலும் தெளிவாக, மேலும் உறுதியுடன், மேலும் உங்களை நேசிக்கும் மனதுடன். சிம்மம் ராசிக்காரர்களே, ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்வீர்கள், இந்த பிரிவு நடந்தது திடீரென அல்ல. அது மெதுவாக வளர்ந்த ஒரு உண்மை. நீங்கள் கண்களை மூடி வைத்திருந்த சில சைகைகள் இப்போது தெளிவாக நினைவுக்கு வரும். அவர் கவனிக்காமல் விட்ட தருணங்கள், நீங்கள் பேசும்போது முழுமையாக கேட்காத பார்வை, உங்கள் உணர்வுகளை லேசாக எடுத்த அந்த சிரிப்பு, அந்த சிறு சிறு விஷயங்களே இன்று பெரிய முடியாக மாறியுள்ளது. உங்கள் இதயம் இன்னும் ஒரு நம்பிக்கையை பிடித்து வைத்திருக்கலாம். ஒரு நாள் அவர் புரிந்து கொள்வார் என்று. ஆனால் சிம்மம் ராசிக்காரர்களே, ஒருவர் உங்கள் மதிப்பை இழந்த பிறகு அதை நிரூபிக்க நீங்கள் போராட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மதிப்பு நிரூபிக்கப்பட வேண்டியதல்ல, அது உணரப்பட வேண்டியது. இந்த உறவு உங்களுக்கு ஒரு முக்கியமான கண்ணாடி போல இருந்தது. நீங்கள் எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை அது காட்டியது. அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளவு தாங்க முடியும் என்பதையும் காட்டியது. நீங்கள் பலமுறை உங்களையே சமாதானப்படுத்திக் கொண்டீர்கள். அவர் இப்படிதான், நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் ஒருபோதும் அவர் உங்களை புரிந்து கொள்ள முயன்றாரா? அந்த கேள்வி இப்போது உங்கள் மனதில் எழுகிறது. சிம்மம் ராசிக்காரர்களின் பெரிய பலம் தன்னம்பிக்கை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பலவீனம், மனதில் வைத்துக்கொண்டு சொல்லாமல் இருப்பது. நீங்கள் காயப்பட்டாலும் வெளியில் காட்ட மாட்டீர்கள். நீங்கள் சோகமாக இருந்தாலும் சிரிப்பீர்கள். அந்த அமைதியான சகிப்புத்தன்மைதான் இந்த உறவில் நீண்ட நாட்கள் உங்களை பிடித்து வைத்தது. ஆனால் இப்போது உங்கள் உள்ளம் சொல்லுகிறது, போதும். இந்த பிரிவு உங்கள் மனதை மட்டுமல்ல, உங்கள் சிந்தனையையும் மாற்றுகிறது. நீங்கள் இனி யாரையும் உங்கள் வாழ்க்கையின் மையமாக வைக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மையம் நீங்களே என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒருவருடன் பயணம் செய்யலாம், ஆனால் அவர் மீது முழுவதும் சார்ந்திருக்க கூடாது என்பதை இந்த அனுபவம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நாள் நீங்கள் அந்த மனிதரை நினைத்து கோபப்பட மாட்டீர்கள், வருத்தப்பட மாட்டீர்கள். ஒரு அமைதியான நன்றியுணர்வு மட்டும் இருக்கும். இந்த அனுபவம் என்னை மாற்றியது என்ற உண்மை மட்டும் இருக்கும். ஏனெனில் அந்த வலிதான் உங்களை விழிக்க வைத்தது. அந்த இழப்புதான் உங்களை உங்களிடம் திருப்பிக் கொண்டு வந்தது. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? இந்த பிரிவுக்கு பிறகு உங்கள் பார்வை மாறியுள்ளது. நீங்கள் மனிதர்களை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்துள்ளீர்கள். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் சூழ்நிலைக்கு மட்டும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் சுற்றத்தில் இருந்த சில முகங்கள் இப்போது தெளிவாக தெரிகிறது. இந்த காலம் உங்களை தனிமையாக்கலாம். ஆனால் அந்த தனிமை பயமல்ல, அது ஒரு பயிற்சி. நீங்கள் உங்களுடன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் எண்ணங்களை சீரமைப்பீர்கள். உங்கள் இலக்குகளை மீண்டும் வடிவமைப்பீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் ஒதுக்கியிருந்த உங்கள் கனவுகள் இப்போது மீண்டும் உயிர் பெறும். சிம்மம் ராசிக்காரர்களே, சிங்கம் காடு முழுவதையும் தனது சொந்தமாக நினைக்காது. அது தனது எல்லையை அறிந்து கொள்கிறது. அதுபோல நீங்களும் உங்கள் எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்வீர்கள். இனி யாரும் உங்கள் அமைதியை சோதிக்க முடியாது. யாரும் உங்கள் மதிப்பை கேள்வி கேட்க முடியாது. இந்த பிரிவு தடுக்க முடியாதது.
ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கையில் தேவையான சுத்திகரிப்பு. சிலர் விலகும்போது தான் உங்கள் சக்தி வெளிப்படும். சில கதவுகள் மூடும்போது தான் உங்கள் உள்ளத்தின் ஒளி தெளிவாக கேட்கும். அந்த ஒளி இப்போது உங்களை வழி நடத்துகிறது. நீங்கள் மெதுவாக உணர்வீர்கள், நான் இழந்தது ஒரு மனிதரை அல்ல, என்னை மதிக்காத ஒரு சூழலை. அந்த உணர்வு வந்தவுடன் உங்கள் வலி பாதியாக குறையும். நீங்கள் இனி பின்னால் ஓட மாட்டீர்கள், முன்னே நடப்பீர்கள், தைரியமாக, தெளிவாக. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த அனுபவம் உங்கள் இதயத்தை கடினமாக மாற்றாது, அது அதை புத்திசாலியாக மாற்றும். நீங்கள் இன்னும் அன்பு கொடுப்பீர்கள், ஆனால் உங்கள் மதிப்பை உணர வைக்கும் இடத்தில் மட்டுமே கொடுப்பீர்கள். நீங்கள் இன்னும் நம்புவீர்கள், ஆனால் உங்கள் உள்ளுணர்வை கேட்டு நம்புவீர்கள். ஒரு நாள் இந்த பிரிவு ஒரு கதை போல தோன்றும். நீங்கள் அதை நினைத்து சிரிப்பீர்கள். அந்த நேரத்தில் நான் எவ்வளவு வலித்தேன் என்று நினைத்து ஆச்சரியப்படுவீர்கள். ஏனெனில் அந்த வலியை தாண்டி வந்த பலம் உங்களிடம் இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய பயணம். இந்த பிரிவு ஒரு சிறிய திருப்பம் மட்டும். அந்த திருப்பம் இப்போது கடினமாக தோன்றலாம், ஆனால் அது உங்களை உங்கள் உண்மையான பாதைக்கு கொண்டு செல்கிறது. அமைதியாக இருங்கள், உங்கள் இதயத்தை நம்புங்கள். ஒரு உறவு விலகியது, ஆனால் உங்கள் ஒளி இன்னும் எரிகிறது. உங்கள் பலம் இன்னும் நிற்கிறது. உங்கள் பயணம் இன்னும் தொடர்கிறது. நீங்கள் சிம்மம். விழுந்தாலும் எழுவீர்கள், உடைந்தாலும் ஒளிர்வீர்கள். யாராலும் தடுக்க முடியாத உங்கள் வளர்ச்சி இப்போது ஆரம்பமாகியுள்ளது. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.